என்ன பண்ணுறாரு, அபி ரூமில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக இருக்கார். நைட்டெல்லாம் அவரால் தூங்கவே முடியல. மார்னிங் எழுந்தோன்னு வந்து இதை சொல்லி புலம்புறாரு பயங்கரமாக. அதை கேட்டு வந்து சிரிக்கிறாங்க. சுந்தரி என்ன ஆச்சு அப்படின்னோடனே, அபி ரூமில் என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே, கவலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இப்போ கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பார்த்தா வந்து அவங்க 2 பேர் பேசிக்கிறது எல்லாமே வந்து கேட்குது. இந்த மாதிரி வந்து 2 பேரும் வந்து கொஞ்ச நாளில் பிரிய போகிறது, அதுக்கப்புறம் வந்து முரளியும் வச்சு சந்தேகப்பட்டது எல்லாமே வந்து அபி பேசியிருக்கிறது எல்லாமே இருக்குது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது இவ்வளோ நாளாக இவன் சந்தேகத்தில் தான் வந்து ஒன்று சேராமல் இருந்தானா, அப்போ எவ்வளோ பெரிய நல்ல விஷயம், உண்மையிலே எனக்கு சாதகமாக எல்லாம் அமைஞ்சிருக்கு அத்தை, இதை வச்சு நான் எப்படிலாம் ப்ளே பண்ண போகிறேன் பாருங்கள் அப்படின்னு சந்தோஷம் தாங்க முடியல அவருக்கு. அப்போது இன்னும் வந்து நம்ம ராகவோட சந்தேகத்தை அதிகப்படுத்தணும், எனக்கும் அபிக்கும் மறுபடியும் கனெக்ஷன் இருக்குது, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நிறைய பிளான் பண்ணுறோம், நாங்கள் வாழ ஆரம்பிக்கிறதுக்காக நிறைய வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அவனை நம்ப வைக்கணும், அதுக்கு நிறைய பிளான்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அபிகிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குற மாதிரி வந்து அவர் வந்து ஏற்பாடு பண்ணுறாரு. அபிக்கு ஆர்டர் வர்ற மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் அபிக்கு வாங்கி கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு வந்து இந்த ஆர்டர் நான் தானே வாங்கி கொடுத்தேன் அபிக்காக அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் எதிரவே வந்து பேசிகிட்டு இருக்காரு. இதையெல்லாம் பார்த்து ராகவ் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. அப்போ அபி வந்து சொல்கிறாங்க, இந்தாங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசில் கொஞ்சம் காசு பிடிங்க, காசை இங்கே எனக்கு நிறைய வருமானம் வந்திருக்கு, ஏன்னா எனக்கு பெரிய ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு, அதுக்கு அட்வான்ஸாக இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்து ராகவ் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து, ஓ அவன் கொடுத்த காசா, அவன் ஆர்டர் வாங்கி கொடுக்குறான், அந்த அளவு உங்களுக்குள்ள நெருக்கம் இருக்கா, இன்னமும் நீங்கள் பிரியலையா, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இந்த உறவை தொடர்றாளா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே வந்து என்ன நினச்சிட்டு இருக்க மனசுலன்றாங்க, என்ன நினச்சிட்டு இருக்கணும் அப்படின்னோடனே, இந்த வீட்டில் மான மரியாதைன்னு ஒன்று இருக்குது, அது தெரியுமா தெரியாதா அப்படின்னோடனே, என்ன நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் புரியல அப்படின்னோடனே, உன் மனசாட்சிக்கு கொஞ்சமாவது பயம் இருந்தா அந்த மரியாதையோடு நடந்துக்கோ, இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படிங்க பாருங்கள், இந்த குடும்பத்தோட மரியாதை கெடுக்கிற மாதிரி நான் எதுவுமே நடந்துக்கல, தயவு செய்து இந்த மாதிரி பேசாதீங்க, எனக்கு நல்லாவே தெரியும் உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே பாரு நான் எல்லாத்தையும் கேட்டுன்னு தான் இருந்தேன், நீ இன்னமும் வந்து எங்கள் மாமா வச்ச கேவலமாக இருக்குது அப்படின்னு இங்கே பாருங்கள், அதோடு நிறுத்திக்கிங்க சொல்லிட்டேன், நீங்கள் ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஓரளவு தான் நான் மரியாதை தருவேன், இந்த விஷயத்தில் இந்த மாதிரி பேசுகிறீங்க நல்லாவே இருக்காது, இந்த நிமிஷம் கூட நான் வந்து அதை பற்றி நான் யோசிக்கல, ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் அவருக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டேன், அதை விட்டுட்டு தேவையில்லாமல் அவருக்கு எனக்கு சம்மந்தப்பட்டு இன்னொரு வாட்டி பேசுனீங்க, அப்புறம் அவ்வளோதான், நான் முருகர்கிட்டே சத்தியம் பண்ணிட்டேன், தேவையில்லாமல் மறுபடியும் என்னை வந்து டென்ஷன் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கிட்ட ராகு யோசிக்கிறேன், என்ன இவ இப்படி பேசுகிறா, ஆனால் வந்து அவங்க கொடுத்த ஆஃபரில் ஏற்றுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் முரளி. அப்பாடா, இப்போ ராகு வந்து எப்படி வந்து சந்தேகப்படுவான் மறுபடியும், அப்புறம் என்ன 2 பேருக்குள்ளே முட்டிக்கும், கொஞ்ச நாள் பிரிச்சு பிரியாது, இப்போவே பிரித்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்காரு. இங்கே நேராக வராங்க. வந்தால் வந்து முரளி வந்து அப்படியே வந்து கிட்ட வந்து பேசுகிறாரு. என்ன அபி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த ஆர்டர்லாம் முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது கிட்ட செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வேலையை மட்டும் பார்த்துட்டு போகிறீங்களா, தேவையில்லை என் பேச்சுக்கு வந்தீங்கன்னா நல்லா இருக்காது சொல்லிட்டேன், சும்மா என்ன எப்போ பார்த்தாலும் வந்து இப்போலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்கிட்ட பேசுறதை முதல்ல நிப்பாட்டுங்க, உங்கள் வேலை ரொம்ப அதை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க. உடனே முரளிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, என்ன இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா காலம் இதை ராகவ பார்த்து தான் என்ன நினச்சிருப்பான், நம்மளுக்கு அவளுக்கு சண்டை நினச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே எப்படி வேறு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிச்சுட்டு இருக்காரு. எங்கள் அபி மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. யோசிச்சுட்டே இருக்காங்க, என்ன இந்த முரளிக்கு எனக்கு சம்மந்தம் இருக்குன்னு இவர் நினச்சிட்டு இருக்காரு, இதை எப்படி இவருக்கு நான் புரிய வைக்க போகிறேன், ஒன்றுமே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு காதில் வைக்கிறாங்க. ஹெட்ஃபோனு கீழே விழுந்தது ஹெட்ஃபோனு. அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஹெட்ஃபோனை எடுக்க போகிறாங்க. பார்த்தா பெட்டுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்குது, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒட்ட வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கையில் எடுக்கிறாங்க. பார்த்தா அது வந்து ஒரு சிஸ்டம் மாதிரி இருக்குது, என்ன இது ரெக்கார்ட் சிஸ்டம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இது யார் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சது, அப்போது நம்ம பேசுறது யாரோ ஏதோ கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அபிக்கு இந்த விஷயமே ஞாபகம் வருது. அபி அதிர்ச்சி அடைகிறாங்க, இது எப்படி நடந்தது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முரளியோட வேலையாக இருக்குமோ இது எல்லாம் அந்த முரளியோட வேலை தான், இவ்வளோ நாளாக வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்திட்டு இருந்திருக்கான், எல்லா விஷயத்தையும் ராகவ் கிட்ட சொன்னால் கண்டிப்பாக ராகவ் நம்ப மாட்டார், இவனுக்கு நான் தான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அபி இதோட முடியுது.